ரொம்ப வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. வருத்தப்படுறவங்களாம் வேதனை போகிறதெல்லாம் அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் கிடையாது. பிரச்சனையோட சொல்யூஷன் இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மாப்பிள்ள, லைட்டாக மாப்பிள்ள கொஞ்சோண்டு சாப்பிடலாம்னா அதில் தப்பே கிடையாது. நீ குடித்தா மட்டும்தான் எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்க முடியும், நாங்களாம் உங்களை ஃப்ரெண்டாக ஏற்றுப்போம் இப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட சொல்கிறாங்களா? அவன் ஃப்ரெண்டு இல்லை, அவன் தான் உங்கள் எதிரின்னு நினைக்கிறீங்களா? எதிரி கூட இல்லை, அவன் தான் உங்கள் துரோகி. எல்லா பிரச்சனைக்கும் நம்மளுடைய எல்லா அழிவுக்கும் காரணம் இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்கிற ஒரே ஒரு பொய் தான். இந்த பொய்யை இன்னிலேருந்து நம்ம நிப்பாட்டுறோம். எல்லா பழக்கமும் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன நூல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுவே பல நூல்களாக சேர்ந்து 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 உருவாகும் போது அது திருவாரூர் தேரை இழுக்கிற பெரிய வடம் மாதிரி மாறிடும். நூலை ஈஸியாக அறுத்தலாம் நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் வடமாக மாறிடுச்சுன்னா உங்களால் அறுக்கவே முடியாது. எனக்கெல்லாம் மனசில் ரொம்ப தைரியம் இருக்குது. நல்லா தைரியமான நான் எந்த பழக்கத்தை வேணாலும் நினச்சா நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு வாயாலே வடை சுடுறீங்களா? இந்த வடைலாம் இனிமேட்டுக்கு வேகாதுங்க. ஏன்னா சில தீய பழக்கங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் ஆரம்பிக்கிற பழக்கம் உங்கள் அழிவுக்கு காரணமாக தான் இருக்கும். அது அந்த பழக்கம்தான் உங்களையே சாப்பிட போகிற பிசாசுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒரு கரை புரண்டு ஓடுற ஆற்று வெள்ளம், அதில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். அவன் அதுக்காக போராடிட்டே இருந்தான். அப்போ தண்ணியில் ஏதோ ஒன்று மிதந்து வர்ற மாதிரி இருந்துச்சு. கரையில் இருந்த அவர் நண்பர்லாம் சொன்னாங்க, ஏதோ ஒரு மரக்கட்டை மிதந்து வருது, அதை பிடிச்சி நீ தப்பிச்சு வந்துடுறா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கத்திட்டு இருக்கிறாங்க. அவனும் அந்த மரக்கட்டை பிடிக்கிறான். பிடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது மரக்கட்டை இல்லை, ஒரு கரடின்னு சொல்லிட்டு. அப்போ நண்பர்களும் பார்த்துட்டாங்க. நண்பர்களும் கரையிலேருந்து கத்துறாங்க, ஏய் அது கரடிடா, விட்டுடுடா விட்டுடுடா அப்படின்னு. மாப்பிள்ள நான் எப்பயோ அதை விட்டுட்டேன்டா, இப்போ அதுதான்டா என்ன பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சில பழக்கங்கள். நான் விட்டுட்டேன், அதுதான் என்னை பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உண்மையாகவே மனதைரியம் ஜாஸ்தி, உங்களால் விட்டுற முடியும். ஆனால் அதுக்கு உங்களை தாண்டி மனதைரியம் ஜாஸ்தி. அந்த பழக்கம் உங்களை கரடி மாதிரி பிடிச்சிக்கும். அப்போ இந்த மாதிரி பழக்க விளக்கத்துக்கெல்லாம் நான் ஆட்கொள்ளாமல் இருக்குன்னா என்ன சார் செய்யணும்? அதுக்கு நீங்கள் ரெண்டே விஷயம் பண்ணால் போதும். ஒன்று, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. தமிழில் ஒரு அழகான பழமொழி இருக்கும், பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நல்ல மனிதரோட தேடி தேடி நட்பை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் நாராக இருந்தாலும் பூ மாதிரி மணப்பீங்க. ஸோ உங்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள், உங்களுக்கு இது தீதுன்னு தெரிகிற விஷயத்துக்கு யார் கூப்பிட்டாலும், கடவுளே கூப்பிட்டாலும் நோ சொல்லி பழகுங்க. சார் இதை நான் செய்ய மாட்டேன் சார், இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு. நீங்கள் எங்கெல்லாம் நோ சொல்லுவீங்களோ அங்கே நீங்கள் மதிக்கப்படுவீங்க. உண்மையாலே நீங்கள் இன்னிலேருந்து நல்ல ஒரு பழக்கத்தை மெயின்டைன் பண்ணணும்னா நோ சொல்லி பழகுங்க. நோ நல்ல விஷயந்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நோன்னு கமெண்ட் போடுங்க. நோ சொல்கிறது எப்படின்னு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.